வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்தோம். இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம், வாழ்க வாழ்க வளம். மிக மகிழ்ச்சி. இப்ப நாம மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க போறோம். அதாவது வேதாத்திரியம் என்ற ஒரு தத்துவத்திலே மகரிஷி அவர்கள் இந்த உலக அமைதிக்காக கொடுத்த சிந்தனைகளை நாம் தொடர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து வருகிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு சிந்தனை சீர் செய்த பண்பாடு என்ற ஒரு சிந்தனை. அதாவது இந்த பண்பாடு, கலாச்சாரம் என்பவை மிக மிக ஒரு ஆழமான புரிதலை கொண்டவை. இப்போ நாம ஒரு பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒன் செகண்ட், ஒரே நிமிடம். சாரிம்மா, நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற பண்பாடுகளை சீர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மனித வாழ்க்கையே இந்த பண்பாட்டினுடைய அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பண்பாடு தவறா போச்சு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையே மொத்தமா மாறி போகுது. எப்படி சொல்றது, ஒரு பாதையில நீங்க பயணிக்கிறீங்க. இப்போ இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் போறதுக்கு ஒரு பாதை பயணிக்கணும். இப்ப அந்த பாதையே தப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மொத்த மக்களுடைய பயணமும் தவறாக சென்று விடும். அது மாதிரி இந்த பண்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் பயணிக்கக்கூடிய ஒரு பாதை. நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறது நாம பயணிக்கக்கூடிய ஒரு பாதையா இருக்கு. அப்ப அது நல்லதா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாத்தையும் அடைவோம். பட் அந்த பண்பாடு கலாச்சாரம் மாறி இருந்தது அப்படின்னா அங்க நம்ம நிறைய துன்பப்பட வேண்டியது இருக்கு.
நாம இன்பத்திலிருந்து அமைதி பேரின்பத்துக்கு போக வேண்டிய மனிதர்கள் இன்பத்திலிருந்து துன்பத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளும். அப்ப இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல நிறைய பேர் துன்பத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண மகரிஷி அவர்கள் நம்முடைய பண்பாட்டிலே மாற்றம் வர வேண்டும் என்பதை ரொம்ப ஆழமா தெரிவிச்சிருக்காங்க. இதுல முதல்ல பண்பாடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறம் எது பண்பாடா இருக்கணுங்கிறத பார்ப்போம். அப்ப அதை சீர் செய்யணும்னா எப்படி சீர் செய்யணும்னு மகரிஷி சொல்றாங்க, எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்ப பண்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது பண்படுதல் என்று ஒரு விஷயமா நீங்க வைத்துக் கொள்ளலாம். பண்படுதல் அல்லது பண்படுத்துதல். இப்போ இந்த வார்த்தை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அக்ரிகல்ச்சர் என்ற ஒரு வார்த்தை. அக்ரி என்றால் நிலம், கல்ச்சர் என்றால் பண்படுத்துதல். ஒரு நிலத்தை பண்படுத்துறாங்க. அக்ரிகல்ச்சர்ல என்ன பண்றாங்க, ஒரு நிலத்தை பண்படுத்தி அந்த நிலம் எடுத்த உடனே நல்லா இருக்காது. கரடு முரடாக பாறைகளோடு கற்களோடு எல்லாம் கலந்து இருக்குது. அந்த இடத்த பண்படுத்துறாங்க. பண்படுத்தும் போது அதுல இருக்கிற தேவையற்றதை எல்லாம் நீக்கிட்டு நல்ல வளமான மண்ணை ஒருநிலைப்படுத்தி அதை முறையாக எப்படி பக்குவப்படுத்தணுமோ அந்த விதத்திலே பக்குவப்படுத்தும் போது அதிலே போடக்கூடிய விதைகள் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்படியே கொண்டு போய் போட்டீங்கன்னா வளர்றது இல்லை. அப்ப நிலத்தை பண்படுத்தி சீர் செய்வது போல மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தை ஒட்டி இருக்கு. இங்க நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு போக முடியாது இல்லையா? இது நம்ம எல்லாருமே கூட்டா வாழ்றோம். அப்படி வாழும்போது நம்ம வாழ்க்கை முறை ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அறிவில் சிறந்த ஞான பெருமக்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற பூமி, இதனுடைய தட்பவெட்ப நிலை, இங்க இருக்கிற கோள்களுடைய நிலை, சரிதானே, இங்க இருக்கிற இயற்கையினுடைய சிஸ்டம், இதுல மனித வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பண்ணா நல்லது, எப்படியெல்லாம் பண்ணா சிரமம் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில சில விஷயங்களை நமக்கு போதிச்சாங்க. அப்ப இங்க இருக்கிற தட்பவெட்ப நிலை, அதே சமயம் அந்த காலம், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான பண்பாடை அவர்கள் போதித்தார்கள். சரிங்களா? இப்படி மனிதன் துன்பமில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பண்பாடாக கலாச்சாரமாக மாற்றி வச்சாங்க. அதை நம்ம ஒன்றை தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது அது நம்முடைய பண்பாடாக மாறிவிடுகிறது, நம்முடைய பண்பாக மாறிவிடுகிறது. சரிங்களா? அப்போ அதை தோற்றுவித்தவர்கள் மிகச்சிறந்த ஞான பெருமக்கள் தான். எதற்காக தோற்றுவிச்சாங்க? மனிதர்கள் தங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுக்காக தோற்றுவித்தார்கள். பட் அதுல என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, இந்த காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த பண்பாடு என்ன ஆயிட்டே இருக்கணும், மாறிக்கொண்டேதான் இருக்கணும். சரிங்களா? பட் அந்த அறிவில் சிறந்த மகான்களுக்கு குறிப்பிட்ட காலத்தோட அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்க அறிவில் சிறந்தவங்களா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? பட் அவர்கள் அறிவுல குறைவுடையவர்களாக இருக்கும்போது இந்த மகான் என்ன நோக்கத்திற்காக ஒன்றை செய்தாரோ அதை சீர்திருத்துற தன்மை அடுத்தவங்களுக்கு இருக்கிறது இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப பின்னாடி வர்றவங்க இந்த மகான் சொன்னதையே ஃபாலோ பண்றாங்களே தவிர இந்த காலத்திற்கு அது பொருத்தமானதாக இருக்கிறதா? சில விஷயங்கள் எந்த காலத்திற்கு பொருத்தமா இருக்கும், மாற்று கருத்தே இல்லை. யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது எக்காலத்திலும் பொருத்தமான ஒரு பண்பாடு தான். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது எக்காலத்திலும் பொருத்தமான ஒரு பண்பாடு தான். சரிங்களா? பட் மற்ற எல்லா பண்பாடுகளும் அதுக்கு சரியா பொருந்துமா அப்படி நீங்க கேட்கணும். சரிங்களா? அப்போ நான் இந்த உதாரணம் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒருத்தர் இப்ப தவறிட்டாங்க அப்படின்னா பெரிய காரியம்னா கூட தீப்பந்தம் பிடிச்சிட்டு ஒருத்தவங்க போறாங்க இல்லையா? நீங்க கவனிச்சிருக்கலாம். இது அந்த காலத்துல இருந்த ஒரு கல்ச்சர்ல ஒரு விஷயம். எதுக்காக போறாரு? இன்னைக்கும்
அவர் தீப்பந்தம் முடிச்சுட்டு போறாரு, நீங்க பார்த்திருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு அவர் தீப்பந்தம் பிடிச்சிட்டு தான் போறாரு. மத்தியானம் 12 மணிக்கு பட்ட பகல்ல ஒரு பெரிய காரியம் பண்றாங்கன்னா அதுல தீப்பந்தம் முடிச்சுட்டு ஒருத்தர் போறாரு, சிவனை எடுத்து எடுத்து ஊத்திட்டே இருக்காரு. அப்ப எதற்காக இது பண்றாரு அப்படின்னா தெரியாது. பண்ண சொன்னாங்க, நாங்க பண்றோம், அவ்வளவுதான். இது எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், அப்படி அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு இன்னும் என்ன ஆகல, அறிவு விரிவடையல. அப்படிதான் உண்மையா சொல்ல போனோம்னா அறிவு விரிவடையல. ஓகே. அப்போ அந்த காலத்துல எதுக்காக அதை பண்ணியிருப்பாங்க? அன்னைக்கு வந்து கரண்ட் கிடையாது. கரண்ட் இப்ப ரீசெண்டா நம்ம கண்டுபிடிச்சதுதான். அப்ப விளக்கு கிடையாது இல்லையா? அப்ப வெளிச்சம் இருக்காது. பட் ஒரு இறந்துட்டாருன்னா மாலை நேரத்துல ஏதாவது சடங்குகள், இரவு நேரத்துல ஏதாவது சடங்கு. ஏ நண்பர்களே, சாரி, நெட்வொர்க் கொஞ்சம் விட்டு விட்டு இருக்குது. ஓகே. அப்ப அந்த காலத்துல ஏற்படுத்திய ஒரு விஷயம் இந்த காலத்துக்கு தேவையானதா இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு, தேவையா இருக்குதுன்னா மகிழ்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு பர்பஸா தான் உருவாக்கி இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த உருவாக்கம் என்பது நல்லதா இருக்குது, தேவையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நாம அதை வச்சுக்கிறதுல தப்பில்லை. பட் அதே செயல் இன்னைக்கு நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு நிச்சயமா முடிவெடுக்கணும். அப்படி இந்த சமுதாயத்துல நிறைய நிறைய விஷயங்கள் தேவையே இல்லாம நமக்கு துன்பத்தை கொடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்ப அது எல்லாத்தையுமே மாற்றி நாம் அமைத்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு துன்பம் என்பதே இருக்காது. அப்ப இந்த பண்பாட்டை பற்றிய புரிதல் நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு வரணும். இந்த கல்ச்சர்ல என்ன இருக்குதுங்கிற ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்கும் வரணும். சரிங்களா? ரொம்ப குறிப்பாக இப்ப இந்த பண்பாட்டுல இந்த இந்த தட்பவெட்ப சூழல் காலத்துக்கு தகுந்தாற் போல இங்க உணவு முறை இருக்கும், உடை கலாச்சாரம் இருக்கும், இன்னும் வாழ்க்கை முறை இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க இருக்கிற உணவு முறை எப்படி இருக்குது, இங்க இருக்கிற மக்கள் இங்க இருக்கிற மண்ணுக்கு தகுந்த மாதிரியான உணவு முறை. அதை கூட சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. நாம வாழ்ற பூமியை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள என்னவெல்லாம் விளையுதோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். அப்பதான் இந்த உடம்பு, இந்த மண்ணிலிருந்து வந்த உடம்பு இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை எடுத்து பயன்படுத்தணும்னா இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருளை இதுக்கு மருந்தாக இருக்கும். சரிங்களா? அப்ப இதை கடந்து நீங்க போய் சாப்பிடுறது வந்து சரியான உணவாக இருக்காது. ஆனா இன்னைக்கு வந்து உலகமே ஒரு குடைக்கு கீழே வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஆப்பிள், அது வந்து குளிர்ச்சியான தேசத்துல விளையக்கூடிய ஒரு பொருள், ஒரு பழம். அது அந்த வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி இயற்கை அந்த இடத்துக்கு உருவாக்கி இருக்குது. அதை நாம சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, ஓப்பனா சொல்லணும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு அந்த சக்தி தேவைன்னா இயற்கை இங்கேயே அந்த சக்தியை கொடுத்துரும்.
அப்ப இங்க இந்த நீங்க பாருங்களேன், இந்த சீசன் டைம் ஃப்ரூட்ஸ் கவனிங்க. இப்ப அதிகமா வெயில் அடிக்குது. பட் தர்பூசணி அபரிமிதமா வருது இல்லையா? இன்னும் இப்ப நொங்கு, பதனி எல்லாம் மிக அபரிமிதமா கிடைக்குது. அப்ப இயற்கை என்ன பண்ணுது? இந்த சீதோஷண நிலைக்கு தகுந்த மாரி நமக்கு உணவ கொடுக்குது. அதான் உண்மை. இந்த அடிப்படை புரிதல் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்ப இந்த பண்பாடு என்பது இங்க இருக்கிற மண்ணிற்கு, இங்க இருக்கிற தட்பவெட்ப சூழலுக்கு, இங்க இருக்கிற காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ற முறைக்கு பேர் தான் பண்பாடு என்று சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன். இந்திய தேசம் ஒரு வெப்ப தேசம். ஒரு அமெரிக்கா ஒரு குளிர் தேசம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரே லிங்க்ல வந்துட்டோம். அமெரிக்காவினுடைய பண்பாடு அங்க என்னவெல்லாம் ஃபாலோ பண்றாங்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பண்றத அவங்க தெரிஞ்சுக்கலாம். பட் ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்? இப்ப அமெரிக்கால போய் யாராவது வேட்டியும் சேலையும் கட்டிட்டு தான் போகணும்னு போனா என்ன ஆகும்? அவங்க போமாட்டாங்க. ஏன்னா தெரியும். அவங்களுக்கு போனாங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பாயிரும். அங்க முழுக்க முழுக்க குளிர்ச்சி. 4 ட்ரெஸ், 5 ட்ரெஸ், கோட்டு, சூட் எல்லாம் போட்டுட்டு தான் போகணும். பட் இங்க அப்படி அல்ல. இங்க இருக்கிற தட்பவெப்பநிலை வேற. நீங்க லைட்டா ஒரு காட்டன்ல ஒரு துணி போட்டா கூட அது வந்து எப்படா கழட்டி போடுவோங்கிற அளவுக்கு இப்ப ஹீட் அதிகமா இருக்கு. அப்ப இந்த சூழல்ல நாம போடக்கூடிய துணி, ஆடைகள் கலாச்சாரத்துல வேற. அங்க இருக்கிறது வேற. பட் நம்ம இந்த ஈ அடிச்சான் காப்பி அடிச்ச மாதிரி, அவன் ஏன் போடுறான்? எதுக்கு போடுறான்? அதெல்லாம் நம்ம கேட்கறதே இல்ல. நம்மளும் போடணும். சரிங்களா? இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே. அப்ப இங்க எல்லா பண்பாடும் இப்ப கலந்து போச்சு. இப்ப பாருங்க நம்ம இங்க வந்து பொங்கல் தான் நம்மளோட மெயின் நோம்பி. இங்க தமிழுக்கு. தென் தமிழகத்துல பொங்கல் மிகப்பெரிய நோம்பி. இப்ப வடக்குல நம்ம ஜாயிண்ட் ஆனோம். என்னாச்சு? தீபாவளி நம்ம கூட வந்துருச்சு. தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடுறோம். சரிதானா? மலையாளத்துல வரக்கூடிய விஷு பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். ஓணம் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். அந்த மாதிரி மாறி போச்சு கல்ச்சர்ஸ் எல்லாம். இது ஒரு விதத்துல சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், ஒரு விதத்துல இது தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேட்கணும். சரிங்களா? அப்ப இப்ப எல்லா கலாச்சாரம், பண்பாடும் உள்ள வந்து கலக்கறதுனால, இப்ப நம்ம எதை ஃபாலோ பண்றது, எதை விடுறதுன்னு தெரியல. நம்ம பண்பாடு சீர்குலைந்து விட்டது அப்படி சொல்லலாம். சரிங்களா? அப்ப அந்த பண்பாட்டுல மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். எந்தெந்த காலத்தோ அந்த இடம், அதற்கான காலம், அங்க ஒரு தேவை இருந்தது. அதை அதை ஒப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ, உடலிற்கோ துன்பம் தருமனில் தவிர்ப்போம் அப்படிங்கிற அவ்வளவுதான் மகரிஷி சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, யார் சொன்னதா இருந்தாலும் சரி, எத்தனாயிரத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பிராக்டிக்கலா அது துன்பத்தை கொடுக்கும்னா அதை விட்டுரு. இன்னைக்கு பிராக்டிக்கலா நல்லது செய்யும்னா வச்சுக்கோ. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. பண்பாடை எல்லாத்தையுமே மாத்தணும்னு மகரிஷி சொல்லல. பட் துன்பம் கொடுக்கிற விஷயத்தை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது இப்ப சொன்னாலும் சரி, எப்ப சொன்னாலும் சரி. சரிங்களா? அப்ப இந்த கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா, அந்த கலாச்சாரம், பண்பாடை உருவாக்கிய அறிஞர் பெருமக்கள், ஞானிகள், அதற்கு அடுத்தது மனிதர்களிடம் அந்த பண்பாடு, கலாச்சாரம் வந்து போச்சு. குடுத்துட்டு போனாங்க. அவங்க அறிவுல உயராதங்காட்டி இவ்வளவு பிரச்சனை, சிக்கல். இந்த பூனை கதை உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ஞானி ஒரு பூனை வளர்த்தினார். எப்பவுமே அவர் பூஜைக்கு முன்னாடி அந்த பூனையை பிடிச்சு கட்டி போட்டுட்டு அப்புறம் தான் பூஜைக்கு போவார். இது ஒரு பழக்கமாவே பண்ணிட்டார். எப்ப அவர் பூஜைக்கு போனனாலும் அந்த சீடர் போய் பூனையை பிடிச்சு தூண்ல கட்டிடுவாங்க. அப்புறம் அவர் பூஜை முடிச்சுட்டு வந்து அவுத்துடுவாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த ஞானி இறந்து விட்டார். அந்த பூனையும் இறந்து விட்டது. இப்ப என்னாச்சு?
இப்ப அதற்கு அடுத்த அந்த ஞானிக்கு அடுத்த அந்த தலைவர் வர்றார். அவர் என்ன பண்றார்? பூஜைக்கு போறார். போகும்போது அங்க பூனை இல்ல. பூனை இறந்துருச்சு. இப்ப என்ன சொல்றாரு? எங்கேயாவது போய் ஒரு பூனைய பிடிச்சிட்டு வந்து இங்க கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி கீழே இருப்பவர்கள் எல்லாம் பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டுறாங்க. ஏன் கட்டுறீங்க அப்படின்னு கேட்டா தெரியல. எங்க குரு கட்டிட்டு தான் பூஜை பண்ணுவார். பூஜை முடிச்சுட்டு தான் அவுத்து விடுவார். அப்ப இதுல என்னன்னா புரிதல், பூனை ஆசிரமத்துல இருந்திருக்குது ஆல்ரெடி. அது ஒரு பூஜை பண்றப்ப அது என்ன பண்ணும்? டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? அப்ப அது வந்து உள்ள ஏதாவது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அந்த பூனையை பிடிச்ச ஒரு ஒரு பாதுகாப்புக்காக அதை கட்டி வச்சுட்டு பூஜை பண்றாங்க. பூஜை முடிச்சோடனே அவுத்து விடுறாரு. அப்ப இது ஏன் எதுக்குன்னு தெரியாத அந்த நபர் இப்போ என்ன பண்றாரு? பூனையை பிடிச்சுதான் கட்டுறாரு. இது இப்ப தேவையா? அதே செத்து போச்சு. அப்புறம் இன்னொரு பூனையை வாங்கிட்டு வந்து அதைய பிடிச்சி இங்க கட்டி, அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள். அன்னைக்கு உணவுங்கிறது பெருசா இருந்திருக்காது. சரிங்களா? அப்ப உணவுக்காக உயிரை கொன்று சாப்பிட்ட பழக்கம் நம்மகிட்ட இருந்தது. அப்ப நம்ம சாப்பிட்டதை இறைவனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நன்றி உணர்வோட அந்த உணவை படைச்சதுல நான்வெஜ்ஜையும் படைச்சு பழகிட்டோம். இன்னைக்கும் போய் ஆட்டை வெட்டுறது, கோழியை வெட்டுறதுன்னு வெட்டுறமே, இது உண்மையாலுமே தேவைதானா? இதெல்லாம் நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு விஷயம் பழசு பழசுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு தேவையே இல்லாததா இருக்கும். எந்த நன்மையும் கொடுக்காதா இருக்கும். மாறாக தீமை கொடுக்கறதா கூட இருக்கும். பட் அதை நம்ம பண்றோம். சரிங்களா? திருமணம் போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும். இது பழக்கம், பண்பாடு. இப்ப ஏன் நேரடியா போனாங்க? ஒரு திருமணம் நடத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருதுன்னு சொல்றாங்க இல்லையா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னா அது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அன்னைக்கு. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு ஸ்பாட்ல அமௌண்ட் இருந்ததுன்னா ஆளை விட்டா எல்லா வேலையும் செஞ்சு போடுவாங்க. அந்த அளவுக்கு இப்ப மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட்டு இவங்க போய் முன்னாடி போய் அழைக்கணும் இல்லையா? பத்திரிக்கை வச்சு அழைக்கணும் வீட்டுக்கு போய். எதுக்காக? அதாவது அன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் கிடையாது. போக்குவரத்து இல்ல. செல்போன் கிடையாது. மெசேஜ் கிடையாது. வாட்ஸ்அப் கிடையாது. அப்போ ஒருத்தரை போய் இன்னொருத்தர் பார்க்கணும் அப்படின்னா நேரா போய் தான் பார்க்க முடியும். அப்ப என் வீட்டுல ஒரு திருமணம் வச்சிருக்கேன்னா நான் நேரா போய் உங்களை பார்த்து சொன்னாதான் உங்களுக்கு தகவலே தெரியும். இல்லாட்டி தெரியாது. ஏதோ ஒரு படத்துல பழைய படம் பாண்டியராஜன், ஜனகராஜ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆண் பாவமா என்னன்னு தெரியல. அதுல அந்த கோணச்சித்தப்பான்னு ஒரு ஒரு ஆத்தா செத்து போயிடுவாங்க. அந்த செத்து போன தகவலை கோணச்சித்தப்பாக்கு போய் சொல்றதுக்கு பாண்டியராஜனை தூதுவா அனுப்புவாங்க. அவர் போய் ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கோணச்சித்தப்பா அவங்க ஊருக்கே வந்துருவார் எதாச்சியா பாட்டி பாக்குறதுக்கு. மெசேஜே வரலைன்ட்டு வருவார். இது அன்னைக்கு இருந்த காலகட்டம். சரிதானுங்களா? அப்ப அன்னைக்கு அப்படித்தான் தகவல் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இப்ப இன்னைக்கு அப்படி இல்லை. இப்ப எல்லாரும் நேர்ல போய் அழைக்கிறதுக்கு போகணுமா? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில, சூழல்ல போய் ஊரெல்லாம் அலைஞ்சு போய் பத்திரிக்கை கொடுக்கணுமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. நான் நிறைய பேர் எனக்கு பத்திரிகைக்கு வர்றாங்கன்னா தயவு செஞ்சு வர வேண்டாம். இந்த பக்கம் ஏதாவது வந்தீங்கன்னா அப்படியே கூட பாக்குறதுன்னா வாங்க. தனிப்பட்ட முறையில வர வேண்டாம். அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி பணத்தை செலவு பண்ணி உடல் உழைப்பை கொடுத்து அதுக்கு அவங்க அங்க ஏதாவது வேற வேலை செய்யலாம். புரியுதா இல்லைங்களா? கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் கார் எடுத்துட்டு சுத்தி கண்டதை தின்னு கண்ட சாப்பாட்டை அவங்க கொடுத்து கண்ட ஜூஸ் தண்ணி டீ காபி எல்லாத்தையும் குடிச்சு வயிறை கெடுத்து பத்திரிகை வைக்கிறாள் ஒரு வழியாய். அப்ப அன்னைக்கு வேற வழி இல்லாம போய் போய் வீடு வீடா கொடுத்தோம். அதுல சிலருக்கு அந்த அறிவு புரியுற இது இல்லைன்றனால எனக்கு வீட்டுக்கு வந்து நீ பத்திரிக்கை கொடுத்தியா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களோட அறிவு நிலை இன்னும் உயரல. எதுக்காக வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க? எதுக்கு சீர் நடத்துனாங்க? தன் வீட்டுல ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டான்னா எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அப்பதான் நாளைக்கு வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அதை தெரிவிக்கணும்னா என்ன பண்ண முடியும்?
எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சு என் வீட்டுல ஒரு பொண்ணு பெரியவளா ஆயிட்டா, இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இங்க ஒரு பொண்ணு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லா சொந்தக்காரங்களையும் அழைச்சு பண்ணாங்க. ஒரு திருமணம் எதுக்காக இத்தனை பேர் நம்ம கோவப்படணும்? எல்லாருக்கும் முன்னாடி அவங்க 2 பேரும் நல்லா வாழணுங்கிற வாழ்த்தை வாங்குறதுக்கும் சரி, அல்லது 2 பேரும் சமுதாயத்துல ஒரு சரியான நிலையில் இருக்கிறாங்கங்கிறத ஒரு அங்கீகாரத்துக்காகவும் எல்லாரையும் வர சொல்லி வாழ்த்துறோம். இப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அன்னைக்கு அறுசுவை விருந்து போட்டாங்க. ஆமா. எதுக்கு? அன்னைக்கு சோறே கிடையாது பெருசா. அப்ப இந்த மாதிரி கல்யாணம் காட்சியில அறுசுவை விருந்து படைச்சாங்க. ஆனா இன்னைக்கு டெய்லியுமே நமக்கு அறுசுவை விருந்து தான் சாப்பிட்டு இருக்கிறோம், இல்லையா? இன்னைக்கும் போய் ஒரு 30 ஐட்டம் 40 ஐட்டத்தை போய் கல்யாணத்துல பண்றது தேவையான்னு கேளு. எதையுமே நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, தேவையா? தேவைன்னா வச்சுக்கலாங்கிறார் மகரிஷி. தேவையில்லாட்டி விட்டுருங்கன்றார். அவ்வளவுதான். தேவைன்னா நீங்க எத்தனை வேணா வச்சுக்கோங்க. ஆனா தேவையில்லாம ஒண்ணு கூட வச்சுக்காது. அது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், இல்லையா? ஓகே. அப்ப மகரிஷி சொல்ற விஷயம் என்ன? மகான்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, என்னைக்கோ எப்பவோ எதுக்காகவோ ஒரு விஷயம் தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது இன்னைக்கும் பயன்படுத்தணும்னு கட்டாயம் இல்லை. அது யார் சொல்லியிருந்தாலும் சரி. மகிழ்ச்சி தான் எழுதின அத்தனை தத்துவங்களையுமே நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளலாம்னு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லா பக்கம் இந்த என்னோட தத்துவத்தை யாரும் மாற்றக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, இல்லையா? பட் மகரிஷி என்ன சொல்றாரு, நான் இப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். பட் இது இன் ஃபியூச்சர்ல வேண்டாம் அப்படின்னா அது நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். ஆனா அது உங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மாத்தி அமைச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பண்பாடு மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பதான் அது சரியான பண்பாடாக இருக்கும். சரிங்களா? அப்ப அப்படி இருக்கிற அந்த பண்பாடு இந்த சமுதாயத்துல இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, பண்பாடு சீர்கெட்டு விட்டது. சரிங்களா? ஒரு பாடல் கூட வரும்ல, ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. இந்த பாரதத்துக்கே என்ன உயிர் நாடி? ஆன்மீகமும் பண்பாடும் கலாச்சாரமும் தான். இங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது ஒரு பண்பாடு. இது வெளிநாட்டுல இல்ல இந்த பண்பாடு. புரியுதா இல்லைங்களா? இத சொல்லுவாங்களாமா, இது இவன் என்னுடைய பையன், இது அவருடைய பையன், இவன் எங்களுடைய பையன்னு சொல்லுவாங்களாமா. ஏன்னா இந்த அம்மாவுக்கு 4 5 கல்யாணம் ஆயிருக்கும், இவருக்கு 4 5 கல்யாணம் ஆயிருக்கும். இந்த அம்மாவுக்கும் வேற யாருக்கும் பிறந்த பையனும் இருப்பான், இவருக்கும் வேற அம்மாவுக்கும் பிறந்த பையனும் இருப்பான், இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் பிறந்த பையனும் இருப்பான். எப்படி இருக்கும் பாருங்க. அது அங்க இருக்கிற பண்பாடு, அங்க இருக்கிற கலாச்சாரம். அவ்வளவுதான். அது அவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்ம. அப்ப நம்ம பண்பாடு கலாச்சாரத்துல இந்தியா மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறான். உண்மை அதுதான். நம்ம பொருளாதாரத்துல குறைவா இருக்கலாம், ஆனா பண்பாட்டில வாழ்க்கை முறையில பிறருக்கு துன்பம் இதுவரைக்கும் இந்தியா யார் மேலேயும் போர் தொடுத்தது கிடையாது உலக வரலாற்றில். ஆனா உலகத்தின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. 2வது இடத்தில் இருக்குது. சரி, உலகத்தின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. பட் இது யார் மேலேயும் போர் தொடுக்கல. ஏன்னா இங்க பண்பாடு அப்படி இல்லை. அடுத்தவனை பிடுங்கி திங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பல நாடுகள்ல இருந்து இந்தியா மேல போர் தொடுத்திருக்கிறாங்க. இங்க இருக்கிற பொண்ணுக்கு பொருளுக்கும் ஆசைப்பட்டு போர் வந்திருக்கு. அப்ப இந்த பண்பாடு இங்க இல்லையே. அப்ப இது உயர்ந்த நிலை தானே, இல்லையா? இப்ப யாருக்கும் துன்பம் கொடுக்காம வாழணுங்கிறது நம்ம கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய பண்பு. யாரை அடிமைப்படுத்தக் கூடாது, யாருடைய வாழ்க்கையில் நம்ம தலையிடக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவ்வளவு பெரிய பண்பாடு. சரிங்களா? அப்ப உலகம் முழுக்கத்துக்கான ஒரு பண்பாட்டை இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதை பற்றிய வேல்யூ தெரியாததால நாம மற்றவங்களோட பண்பாட்டை ஃபாலோ பண்றோம். அதனால இங்க பல சிக்கல்களை அனுபவிக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த துன்பத்திலிருந்து விடுபடணும்னா நம்ம பண்பாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மகரிஷி அவங்களோட மிக தீர்க்கமான ஒரு கருத்து.
சரிங்களா? அப்ப என்ன சொல்றாரு மகரிஷி? இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆஹ், ஒரு 5 விஷயத்தை நம்ம வாழ்க்கையில அமுல்படுத்த வேண்டும். 5 ஒழுக்க பண்பாடு அப்படின்னு மகரிஷி விவரிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதை பத்தி நான் ஆல்ரெடி தெளிவா விளக்கியிருக்கிறேன். இதுல ஜஸ்ட் டச் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா பண்பாடு என்பது முதலே சொன்னது போல இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பழக்க வழக்கங்களைத்தான் பண்பாடு என்று சொல்லணும். அப்ப அந்த பண்பாடு நம்ம வாழ்க்கையில நன்மை பயக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னோம். தீமையா இருந்தா அதை தவிர்க்கணும்னு சொன்னோம். இப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். ஓகே, இன்னைக்கு ஏதோ நிறைய நெட்வொர்க் இஷ்யூ ஆயிட்டே இருக்கு. சரி, தவறில்லை. ஓகே, இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க? அந்த பாடல் உங்க எல்லாருக்கும் நல்லா மனப்பாடமாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். இந்த உலகத்திற்கு புதிதாக ஒரு பண்பாடு வேண்டும். இந்த பண்பாடு வந்தா உலக மக்கள் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்யும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். அதற்கு ஃபர்ஸ்ட் விஷயம் போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்யும். இப்ப நம்ம ஒரு வீட்டுல வாழ்றோம் அப்படின்னா 4 பக்கம் ஒரு மதில் சுவர் இருந்தா தானே நம்ம உள்ள சேஃபா வாழ முடியும். உள்ள செய்யறதெல்லாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் 4 பக்கம் ஒரு மதில் சுவர். அப்ப புதியதொரு பண்பாட்டை நீங்க எழுப்பணும்னா அதற்கு ஒரு 4 மதில் சுவர் போல இந்த 4 விஷயத்தையும் நம்ம வந்து தவிர்க்கணும். போதை, போர், பொய், புகை, இந்த 4ம் எவ்வளவு பெரிய நல்ல பண்பாடா இருந்தாலும் இந்த 4 அறனும் இல்லைன்னா அந்த பண்பாடு வீணா போயிடும், கெட்டு போயிடும். வீட்டுல ரொம்ப அற்புதமான பொருட்களால இருக்கு, செவர் இல்லைன்னா ஒரு பக்கம் இல்லையா? அந்த மாதிரி நாற்காலியில 4 காலம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க உட்கார முடியும். அப்ப இந்த 4 விஷயம் இந்த சொசைட்டில ஸ்ட்ராங் ஆகணும். போதை இருக்கக்கூடாது, போர் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. அப்ப அதுல அடுத்தது இந்த 4 சரியா இருந்ததுன்னா அதிக சுமை ஏதும் இல்லை. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லப்பா. அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஒன்ன ஃபாலோ பண்ணாலே போதுங்க, உலகத்துல 90% பிரச்சனை தீர்ந்துடும். என் அறிவு, என் ஆற்றல் எனக்கு இயற்கை இறைவன் கொடுத்துருக்கான்ல, அதை வச்சுதான் நான் வாழ்வேன். யாரு கொடுத்து நான் வாழ மாட்டேன், யாருக்கிட்டையும் வாங்கி வாழ மாட்டேன். இந்த ஒரு முடிவு மட்டும் அத்தனை பேர் எடுத்துட்டா எத்தனை பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு தெரியுமா? உங்க அம்மா அப்பா இன்க்ளூடிங் அம்மா அப்பா சொத்தை கூட நான் கேட்க மாட்டேன். அவங்களா கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி கேட்கறதுங்கிறது ஒரு அவமானமான ஒரு செயலை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப அடுத்தவங்க வாழ்க்கை, அடுத்தவங்க உடல் உழைப்புல பெற்ற பொருளை நான் வச்சு வாழ மாட்டேன். அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும். அறிவு கெட்டு போய் யாருக்கும் நான் உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுக்க மாட்டேன். உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு. உணவுக்காக நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன். பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும். பொது விதியாக பிறருடைய சுதந்திரத்தை, சரியாங்க,
அவங்களோட வாழக்கூடிய அந்த சுதந்திரத்தை போற்றி காத்தும். பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும். அவ்வளவுதான். சரிங்களா? பிறர் துன்பம் போக்கக்கூடிய அன்பும் வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. இது இன்னும் கண்டினியூவேஷன் இருக்கு. அடுத்த வகுப்புல நம்ம சிந்திப்போம். சரிங்களா? இன்னும் 5 ஒழுக்க பண்பாடு, இன்னும் அதுல டீப்பா பேச வேண்டியது இருக்கு. அது கூட அடுத்தது 2 ஒழுக்க பண்பாடு. அப்ப இது எப்படி வாழ்வில் அமலாக்கறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி பேசியிருக்கோம். நிறைவு. அனைவருக்கும் நன்றி. இது தொடரும் அடுத்த வகுப்புல. சரிங்களா? அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. அறிவிப்புகள்ல மே மாத மாணவர் பயிற்சிக்கான கொஞ்சம் தீவிரமான செயல்பாடு செய்யுங்க. நீங்க எல்லாருமே ஒரு 10 பேர்கிட்ட பேசி ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கிறோம். அதுல ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் 10 பேருக்கு பேசி அந்த கூகுள் ஃபார்மை நிச்சயமா ஃபில்அப் பண்ணி போடுங்க. டீம் இன்சார்ஜஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு சின்சியரா இந்த ஒர்க்கை தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பண்ணி, நாம் ஒரு 250 ஆசிரியர் இருக்கோம்னா 2500 மாணவர்களுக்கு நாளைக்குள்ள செய்தி போய் சேரணும். அந்த மாதிரி திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சிறப்பா செய்வோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு பண்ணிக்கலாம். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரை சீர் செய்த பண்பாடு என்ற தலைப்பில் நமக்காக உரை கொடுத்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் கருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளம். அம்மா யாருக்கு போஸ்ட் கொடுக்கணும் அம்மா? வாழ்க வளமுடன். ஆதிலட்சுமி அம்மாக்கு கொடுத்துரு. ஆதிலட்சுமி அம்மா கை ஓகே அம்மா, ஹோஸ்ட் மாத்திடுறேன் ஆதிலட்சுமி அம்மாவுக்கு. ஓகேவா? ஓகேம்மா. ஆதிலட்சுமி அம்மா, நான் உங்களுக்கு ஹோஸ்ட் மாத்திட்டேம்மா. யாருக்கு ஓகே ஹோஸ்ட் கொடுக்கணுமோ கொடுத்துருங்கம்மா. ஓகேம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. அம்மா ஆரம்பிச்சிடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த இனிமையான காலை வேளையிலே ஆசான் அருள் தந்தை அவர்களின் தெய்வீகமான இறையாசிரியர் பயிற்சியிலே இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் கோரக்கர் குழு சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதல் நிகழ்வாக உலக நல வேள்வி, இறைவணக்கம் குருவணக்கம் பாட இறையாசிரியர் கலாமணி அம்மா அவர்களையும், அதனைத் தொடர்ந்து ஆகினை தவம் நடத்தி கொடுப்பதற்காக இறையாசிரியர் ராஜலட்சுமி நாகராஜ் அம்மா அவர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். நாகராஜ் அம்மா இருக்கீங்களா? கை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ஓகேம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேள்வி. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.